ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் இன் யூகே. ஜூலையில் இந்தியாவுக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃப்ளைட் வந்து மான்செஸ்டர் டு துபாய், அப்புறம் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். துபாயில் வந்து ஃப்ரெண்ட் இருக்கா, சரி ஒன் டே வந்துட்டு துபாயை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது சம்மர் டைம் அப்படின்றதுனால ரொம்பவே வெயில் அதிகமாக இருந்தது. அதனால் அவுட்டோர் எதுவுமே பிளான் பண்ணலை. இன்டோர்லேயே ஏதாச்சும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் மான்செஸ்டர்லேருந்து கிளம்புனோம். துபாய் டைமுக்கு வந்து மிட் நைட்டில் தான் போய் இறங்கினோம். போய் ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்துட்டு கிளம்பிட்டோம். காலையில் ஃப்ரெண்ட் வந்து ஹோட்டல்லேயே எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் கார் எடுத்துகிட்டு அப்படியே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் 2-3 அட்ராக்ஷனுக்கெலாம் போயிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து துபாய் மால் போயிட்டோம். ட்ராவல்லே வந்து கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற விதமாக இருக்கட்டும்ன்ட்டு தான் நாங்கள் துபாய் அக்வாரியம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். கிட்ஸுக்கு பிடிச்ச இடமா நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரி போனோம் அப்படின்னா அவங்க வந்து எதையுமே பார்க்க விட மாட்டாங்க, நம்மளையும் எதுவும் பார்க்க விட மாட்டாங்க. இங்கே சூஸ் பண்ணனால அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டிக்கெட் எடுக்காமையே சில வியூஸை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற வியூஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இது வந்து அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தால் தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இது வந்து கிளாஸ் பாட்டம் போட் டூர். எல்லோரும் இங்கே போனோன்னு இங்கே உட்காந்தாச்சு. என் பையெல்லாம் ஒரே எக்ஸைட்டடாக இருந்தான். இந்த போட் டூரில் வந்துட்டு பாட்டம் ஃபுல்லாகவே கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கீழே என்ன மீன் போகுது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. குட்டீஸ்லாம் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு மீனெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அக்வாரியமோட மேல் ஃப்ளோரில் வந்துட்டு இது மாதிரி ரவுண்டாக வந்து செஞ்சு வச்சுட்டு அதை சுற்றி வந்துட்டு போட் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. போட்டில் வந்து ஒவ்வொரு பிளேஸில் வந்துட்டு ஒவ்வொரு விதமான மீன்லாம் இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க.
அக்வாரியத்தில் வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பென்குயின் நர்சரி இருந்தது. அழகாக தண்ணிக்குள்ளே டைவ் அடித்து போயிட்டு வந்தது. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ் டிக்கெட்டில் தான் இது எல்லாமே கவர் ஆகும். போட் டூர், அப்புறம் பென்குயின் நர்சரி, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது. இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ ஃபிஷ்ஷும் வந்து ஒரே மாதிரி வந்து நிற்கும். ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணோன்னா அப்படியே துள்ளி குதித்து மேலெல்லாம் வந்துட்டு தண்ணி பட்டுருச்சு. குழந்தைங்களாம் வந்து ஃபீட் பண்ணதில்ல, இவ்வளோ மீனை வந்து ஒரே இடத்துல பார்த்து அதனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது எல்லாமே ஒரு மூடியில் வச்சு எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. யார் வேணுமோ எடுத்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையன் வந்து போட்டுட்டு திரும்ப இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்டான். அங்கே மீனை வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹேண்டெல்லாம் அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஏரியா வச்சுருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரையாக வச்சு தொட்டு பார்த்துட்டு இருந்தோம். என் பையன் வந்து மீனை வந்து நசுக்கி எடுத்துடுறான். குட்டீஸெல்லாம் வந்துட்டு தொடுறதுக்கே பயப்படுறாங்க. நாங்களே தொட்டு பார்த்துட்டு இருந்தோம்ல, ஆனால் க்யூ வந்து அதிகமாகிடுச்சு. இங்கே குட்டீஸ் 4 பேரும் வந்து மாற்றி மாற்றி தொடுறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என் பையன் எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். ஸோ க்யூ அதிகமாகிடுச்சு அப்படின்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரோக்கடைல் இருக்க இடத்துக்கு தான் வந்தோம். குரோக்கடைல் வந்து மேலேருந்து வியூ வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. கீழே இறங்கி போனோம் அப்படின்னா கிளாஸில் வந்துட்டு முதல்ல வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு தெரியும். கீழே இறங்கி வந்து பார்த்தா முதல்ல வந்துட்டு இருந்ததை விட டபுள் த சைஸ் எனக்கு தெரிஞ்சது. அக்வாரியம்லேருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அப்படியே துபாய் மாலை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு புர்ஜ் கலீஃபாக்கு நேராக ஒரு 2-3 ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள்.